இப்ப இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸா இருக்கட்டும் இல்ல சில்ட்ரன்ஸோட உணவு பழக்கங்களால குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது. சளி, காய்ச்சல், இருமல் வந்தா சில பேரண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் கிட்டே போக மாட்டாங்க. அவங்களே மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க. இதனால பல பிரச்சனைகள் வர நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 வயசு குழந்தைக்கு 3 நாளா ஃபீவர் இருந்திருக்கு. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட போகாம அவங்களே மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. அதனால அந்த குழந்தைக்கு இன்னும் ஃபீவர் அதிகமாகி சுயநினைவை இழந்து அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. குழந்தைகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் தயவு செஞ்சு டாக்டர் ஆலோசனை இல்லாம குழந்தைகளுக்கு மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா பெரியவங்க சாப்பிடுற மெடிசன்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு செட் ஆகாது. டாக்டர் ஆலோசனை இல்லாம நீங்களே மெடிசன்ஸ் வாங்கி கொடுத்தா குழந்தைகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ், ஃபீவர்னு இன்னும் அதிகமா தான் ஆகும். ஃபர்ஸ்ட் என் குழந்தைக்கு இந்த மருந்து தான் கொடுத்தேன், சரியாயிடுச்சு, திரும்பி அதே மருந்தை கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க கூடாது. ஏன்னா குழந்தைகளோட உடல்நிலை அடிக்கடி சேஞ்சஸ் ஆகும். சோ உடம்புக்கு பெரிய ஆபத்து வரும். சோ பேரண்ட்ஸுக்கு சொல்றது என்னன்னா, டாக்டரோட ஆலோசனை இல்லாம குழந்தைகளுக்கு மெடிசின்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைகள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து டைம் ஒதுக்கி டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம ஒபே தி ரூல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.